Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சுவையான தயிர் கிரேவி சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கிரேவி செய்யறதுக்கு தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். புளிச்சிருந்தது அப்படினா டேஸ்ட் இருக்காது. ரொம்ப குயிக்காவும் டேஸ்டியாவும் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமும் சேர்த்து எண்ணெயில நல்லா பொரிய விடணும். கூடவே சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் அப்படின்னா மீடியம் சைஸ் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 2 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன் இடிச்சு சேர்த்துருக்கேன். இதே எல்லாமும் எண்ணெயில நல்லா வதக்கிடணும். அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். அடுத்ததா 1 டீஸ்பூன் அளவுக்கு ட்ரை மேத்தி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான். அடுத்ததா 1 மீடியம் சைஸ் தக்காளி சீக்கிரமா வதங்கிறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு இது எல்லாமும் சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாமும் சேர்த்து மசாலாவை எண்ணெயில கருக விடாம சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். பாருங்க, மசாலா நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா 1/2 டம்ளர் அதாவது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மசாலாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வந்திருக்கு. மசாலா பச்சை வாசனை போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் நல்லா பீட் பண்ணி எடுத்துருக்கணும். அதை சேர்த்துடலாம். இந்த டைமில் நம்ம கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி க்ரீமி டெக்ஸ்சரில் இருந்தது அப்படின்னா தான் சப்பாத்தியில் நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா நல்லா இருக்காது. அதனால தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் நம்ம ஸ்டவ்வில் தயிர் வச்சுருந்தோம் அப்படின்னா திரிஞ்சு போயிடும். அதனால சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான தயிர் கிரேவி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். சப்பாத்திக்கு ஏற்ற சூப்பரான டேஸ்டியான சைட் டிஷ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.